அனைவருக்கும் வணக்கம். தமிழக அரசு ஆணை 6451 முதுநிலை ஆசிரியர் பணியிடங்கள் இனி நிரந்தரம். 351 இடங்களுக்கு பணி நீடிப்பு. சுமார் 7499 தற்காலிக பணியிடங்களை நிரந்தர பணியிடங்களாக மாற்றிய பள்ளி கல்வித்துறை முதன்மை செயலர் பி. சந்திரமோகன் அரசாணை வெளியிட்டுள்ளார். தமிழக பள்ளி கல்வித்துறையில் கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக தற்காலிக அடிப்படையில் நீடிக்கப்பட்டு வந்த 7499 பணியிடங்கள் நிரந்தர பணியிடங்களாக மாற்றி தமிழக அரசு அதிரடி அரசாணை வெளியிட்டுள்ளது. பின்னணி என்ன? பள்ளி கல்வித்துறையில் நீண்ட காலமாக தற்காலிகமாக உள்ள பணியிடங்களில் அவசியம் குறித்து ஆராய துறையின் செயலாளர் தலைமையில் ஒரு சிறப்பு குழு அமைக்கப்பட்டது. இந்த குழு கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் ஆலோசனை நடத்தியது. இக்குழுவின் பரிந்துரைகள் மற்றும் பள்ளி கல்வி இயக்குனரின் கருத்துருவை ஏற்று தற்போது இந்த பணியிடங்கள் நிரந்தரமாக்கப்பட்டுள்ளன. நிரந்தரமாக்கப்பட்டுள்ள பணியிடங்கள் விவரம் மொத்தம் 7499. அரசு வெளியிட்டுள்ள அறிவிப்பின்படி பின்வரும் பணியிடங்கள் இனி நிரந்தர பணியிடங்களாக தொடரும். முதுகலை ஆசிரியர் 6451 இடங்கள், பட்டதாரி ஆசிரியர்கள் 664 இடங்கள், மேல்நிலை பள்ளி தலைமை ஆசிரியர்கள் 219 இடங்கள், உயர்நிலை பள்ளி தலைமை ஆசிரியர்கள் 107 இடங்கள், முதன்மை கல்வி அலுவலர்களின் நேர்முக உதவியாளர்கள் 31 இடங்கள், உடற்கல்வி இயக்குனர் நிலை 1 26 இடங்கள், இணை இயக்குனர் நாட்டு நல பணித்திட்டம் 1 இடம். மற்ற பணியிடங்களுக்கான அறிவிப்பு ஆசிரியர் பணியிடங்கள் மட்டுமின்றி நிர்வாக ரீதியிலான மற்ற பணியிடங்களுக்கும் முக்கிய அறிவிப்புகள் வெளியாகியுள்ளன. ஒருங்கிணைந்த பள்ளி கல்வியின் மாநில திட்ட இயக்குனர் அலுவலக உதவியாளர்கள் 119, கண்காணிப்பாளர்கள் 35 உள்ளிட்ட 351 பணியிடங்களுக்கு அடுத்த 10 ஆண்டுகளுக்கு தொடர் நீடிப்பு வழங்கப்பட்டுள்ளது. தொழிற்கல்வி ஆசிரியர் உள்ளிட்ட 560 பணியிடங்கள் ஒளிவடையும் பணியிடங்களாக அறிவிக்கப்பட்டுள்ளன. இப்பணியிடங்கள் தற்போது பணிபுரியவர்கள் ஓய்வு பெறும் வரை அவை நீடிக்கப்படும். அவர்கள் ஓய்வு பெற்ற பிறகு அந்த பணியிடங்கள் சரண் செய்யப்படும். பள்ளி கல்வித்துறையின் முதன்மை செயலாளர் பி. சந்திரமோகன் வெளியிட்டுள்ள இந்த அரசாணை பல ஆண்டுகளாக தற்காலிக பணியில் இருந்து வந்த ஆசிரியர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. 10 ஆண்டுகளுக்கு மேலாக நிலுவையில் இருந்த இந்த கோரிக்கையை அரசு கவனமுடன் பரிசீலித்து ஊழியர்களின் நலன் கருதி இந்த முடிவு எடுத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நன்றி. அடுத்த ஒரு பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது யூனிக் அகாடமியின் நிர்வாக இயக்குனர் ஜெயகோவிந்தராஜ், கல்வியாளர் முனைவர் ஜெயகோவிந்தராஜ். அடுத்த ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.